எக்ஸல்ல டேட்டா டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட சில டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏதாச்சும் ஒரு காலம் கேட்டகிரி ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதோட டூப்ளிகேட்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸலில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து டேபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நாம் இதை வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவையும் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு we have to press Ctrl T. ஸோ டேபிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து மச் ஈஸியர், ரொம்ப ஈஸியாக இருக்குது. டேட்டா ஃபர்தர் என்ட்ரி பண்ணுறதாகட்டும், இல்லை இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தேவையான டேட்டா மட்டும் எடுக்கிறதாகட்டும், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டூப்ளிகேட் டேட்டா வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டேபிளில் எங்கே வேணாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சசபிள் ரீஜனில் இருக்குது. ஸோ எங்கே வேணால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டாவில் போய் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த காலம் பேசிஸில் நீங்கள் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கு. ஸோ நம்மளுக்கு வந்து 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது, 6 காலம் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லாமே டிக் பண்ணிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகாது. ஏன்னா ஒரு ஹெட்டிங் இன்னொரு ஹெட்டிங் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஷோ எஸ் நோ டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் அந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் போயிட்டு நம்மளுக்கு எது வேணுமோ எந்த காலமில் வந்து நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் டேட்டா வந்து ரிமூவ் பண்ணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். எனக்கு தேவை இப்போ நான் வெரைட்டி ஆஃப் ஃபிட்டிங்ஸ் எங்கிட்ட இருக்குது. எனக்கு அதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வெரைட்டியோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அதன் பர்ச்சேஸ் டேட் வந்து நான் பார்க்கணும். ஸோ வெரைட்டி மார்க் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டிடும். எங்கிட்ட இருக்கிற 162 லைன் ஐட்டம்ஸில் 148 டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வெரைட்டி அப்படிங்கிற காலமோட ரெஃபரன்ஸில் இருக்க யூனிக் வேல்யூஸ் மட்டும் எனக்கு காட்டும். ஸோ இதுதான் டூப்ளிகேட் வேல்யூஸை இருக்கிற டேட்டாலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். தேங்க்யூ. இன்னும் சில யூஸ்ஃபுல் டேட்டாவை அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.